ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு போயிருந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டொரண்டோ ஜூ இன் கனடா அதை பற்றின vlog தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து மார்னிங் ஒரு 11 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ட்ராவல் இருக்குது. இங்கேருந்து வின்ஃபோர்ட் டிரைவ் போகணும். அங்கேருந்து மறுபடியும் கெனடி ஸ்டேஷன் போய் மறுபடியும் கெனடி ஸ்டேஷன்லேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது டொரண்டோ ஜூக்கு. அங்கே போய் ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. கனடாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டேன்ட்டு ஒரு லாங் வீக்கெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ வந்து நாங்கள் இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா சம்மர் ரஷ்ஷு. ஃபஸ்ட்டு வேலையை போய் டிக்கெட் எடுத்துட்டோம். பெரியவங்களுக்கு $44, சின்ன பசங்களுக்கு 3 years ஓல்டுக்கு மேலே $33 நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த ஜூ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜூன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து கெனடியன், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரேஷியான்ட்டு ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. நம்ம ஒரு நாள் வந்து பத்தவே பத்தாது. நாங்களுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 ஏரியா தான் கவர் பண்ணோம். ஒரு ஏரியா நாங்கள் கவர் பண்ணலை. உள்ளே நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியலங்க. இந்த வெதர் கண்டிஷனுக்கு செம்ம வெயிலுன்றதுனால பாதி அனிமல்ஸ் வந்து வெளியிலவே வரல, எல்லாமே உள்ளவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைனோசரஸ் தான் பார்க்க போயிருந்தோம். ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது எந்த அனிமலுமே இல்லைங்க. இந்த ஜூ பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டலூர் ஜூ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து வண்டலூர் ஜூ இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜூன் வந்தாலே எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு பயம் வந்துடும். ஏன்ட்டு நம்மளோட வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கெலாம் பேர்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் பார்க்க போகலான்னு போன அந்த ரைனோசரஸ், அதாவது பார்க்காத அந்த ரைனோசரஸ்க்கு பேர் வந்து விஷ்ணுன்னு போட்டிருந்தாங்க. அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா மலாயன் வுட்ஸ் பேவிலியான்ட்டு ஒரு இடத்துக்கு உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க அந்த ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷு பக்கத்தில் நின்று என் பொண்ணுக்கு 2 பேரும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னால் என் சின்ன பொண்ணு தைரியமாக நின்று அந்த மீனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா பெரிய பொண்ணு செம்மையாக பயந்துட்டா. நீங்கள் கனடாவில் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கவங்களா இருந்தால் இங்கே என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீங்க. ஏற்கனவே என்னோட vlog பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த லைப்ரரி பாஸஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் அந்த லைப்ரரி பாஸ் உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா, அதுவும் ஜூக்கு கிடச்சிருந்தா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸு. நாங்கள் பார்க்க போன அனிமல் பார்த்தீங்கன்னா கம் சிஎஸ் இன்சைட் போட்டிருக்கேன். இந்த சிம்பன்சி மங்கீஸ்லாம் பார்க்கலான்னு போனோம். நாங்கள் போன டைமுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எந்த அனிமலுமே வெளியில் இல்லை. இதெல்லாம் வேலைக்காக அடுத்து நாங்கள் லயனு, டைகர், சீட்டா அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பார்க்க போகலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பாத்வே போகிற வழி தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் போகிற வழியாக. இங்கே தான் இந்த லயன், டைகர், சீட்டாலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வழியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட்க்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலிங்கு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஜூக்கு வரதா இருந்தால் வீட்டிலேருந்தே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரலாங்க. இந்த மாதிரி இடம் வந்து உட்காரது சாப்பிட்றதுக்கு வந்து இடம் இருக்குது. இல்லை எங்களால் கொண்டு வர முடியலனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா அந்த கவு வகையை சேர்ந்தது தான். பட் பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் கொம்பு மட்டும் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க. இது பார்த்து முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்த அனிமல்ஸ்லாம் பார்க்க போகலான்ட்டு நாங்கள் பார்க்லேயே வந்து உட்காந்து எடுத்துகிட்டு போன லெமன் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, புதினா துவையல், சிப்ஸ்லாம் வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுமே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க வந்த அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஒயிட் லயன் தான். பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க, கம்பீரமாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லாங்காக நம்ம போட முடியாது. அதனால பார்த்திங்கன்னா முக்கியமான அனிமல்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து நாங்கள் பார்த்த அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா தான். இதோட பிக்சர்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய கேமராவில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பிக்சர்ஸும் என்கிட்ட இருக்குது. என் ஹஸ்பண்ட் மொபைல் எடுத்தது, அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் பார்க்க வந்த அனிமல் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ. ஆமாங்க, ரைனோசரஸ் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைனோசரஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் ஜிராஃபி பார்க்குறதுக்கு தாங்க போயிருந்தோம். ஜிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாண்டி ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தூக்கிட்டே நடந்துட்டு இருந்தோம். ஸோ வீடியோ எடுக்கிறதுனால அவர் எடுத்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இதுதாங்க ஜிராஃபி. 2 ஜிராஃபி இருந்தது. அது வெயிலுக்கு கொடலாம் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஜூவில் பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸு, டாட்டாய்ஸு, போலார் பியரு, உல்ஃப், அதுவும் ஒயிட் உல்ஃபு, இந்த ஸ்னோலலாம் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் என்னன்னு பார்த்திங்கன்னா வெயில் டைம்ன்றதுனால எந்த அனிமலுமே வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய இந்த போலார் பியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வரவே இல்லைங்க. நாங்கள் தூரமாக இருந்து கொக்கக்குள்ளே இருக்கிற அந்த போலார் பியர் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதாங்க, வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி ஜூனாலே எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஏன் பயன்னு பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க வண்டலூர் ஜூக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பாப்பாவோட என் பெரிய பொண்ணோட கொலுசு வந்து காணப்படுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடையில் நின்று ஜூஸ் குடிச்சிருந்தோம். அங்கே என் ஹஸ்பண்ட் வந்து பர்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. லயன் பார்க்க போவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் பர்ஸ் காணோன்ட்டு தேடிட்டு இருந்தாங்க. திரும்ப போய் அந்த
அந்த கடையில் போயிட்டு பர்ஸ் நல்ல வேலையாக கிடச்சிடுச்சு. ஆனால் பாப்பாவோட கொலுசு கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து இந்த ரைனோசரஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் நிற்கிறோம். திரும்பி பார்த்தா என் பெரிய பொண்ணை காணோம். அப்போ சின்ன பாப்பா வந்தீங்க 6 மாதம் 7 மாதம் தான் இருப்பாள். ஸோ கையில் பிடிச்சிட்டு நானும் இன்னொரு சைடு என் ஹஸ்பண்டும் ஓடுறோம். பார்த்தா பாப்பா அழுதுகிட்டே நடந்துகிட்டே வந்தா. ஸோ இந்த ஜூனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி நாங்கள் மொத்தமாக தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாங்க பாக்கெட்டில் ஒரு பேப்பரில் ஃபோன் நம்பர் எழுதி இந்த மாதிரி திடீர்னு மிஸ் ஆகிட்டிங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃபோன் மை டேட்ஸ் ஃபோன் நம்பர்ன்ட்டு சொல்லி எடுத்து கொடுங்கன்னு சொல்லியே தான் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இதனால தான் வந்து ஜூனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. லாஸ்ட்டாக கடைசியாக எல்லா அனிமலும் பார்த்துட்டு நாங்கள் வந்தது வாட்டர் ஸ்ப்ளாஷ்க்கு தான். இது பார்த்திங்கன்னா 6 o'clock ஈவினிங் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா 5:55. சரி போனதுக்கு ஒரு 5 minutes ஆகுது பாப்பாங்களை விளையாட விடுவோன்ட்டு போய் விளையாட விட்டுட்டு திரும்ப வந்து எக்ஸிட்க்கு வந்துவிட்டோம். திரும்ப நாங்கள் அங்கேருந்து கிளம்புன டைமிங் பார்த்திங்கன்னா 6:15 இருக்கும். 6:15க்கு கிளம்பி நாங்கள் 8 o'clock திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட vlog பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல பார்ப்போம். பாய்.